அன்புள்ள தங்கத்தமிழன் யூடியூப் சேனல் உங்களை வரவேற்பது முருகவேல் திருமலைசாமி செங்குட்டுவன். அன்பு நண்பர்களே, இன்று ஏன், எதற்கு, எப்படி என்ற பகுதியில் சின்ன கேள்வி. பூக்கள் வண்ண வண்ணமாக பூக்கின்றன, நிறம் அழகழகாக இருக்கிறது, என்ன காரணம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டிருக்காங்க. பூக்கள் வண்ண வண்ணமாக பூப்பது மட்டும் அல்ல, பூக்களுக்கு நல்ல வாசனைகளையும் விதவிதமா கடவுள் கொடுத்திருக்காரு. இந்த வாசனையும் இந்த நிறமும் தேனீக்களையும் இன்ன பிற பூச்சியினங்களையும் தங்களை நோக்கி கவருவதற்காக இப்படி வந்து உட்கார்ந்து இந்த மலர்ல இருக்க தேனை எடுக்கும்போது அந்த காலில் மகரந்தங்கள் ஒட்டி கொண்டு அதே இனத்தை சார்ந்த இன்னொரு செடிக்கு போகும்போது இந்த மகரந்த தூள் அங்க டிரான்ஸ்பர் ஆகும்போது அங்க சூழ் கொண்டு அது பூக்களா மாறுது. இப்போ ஒருத்தர் கேட்கிறாரு, வாசனை இல்லை, கலர் இல்லை, ஆனா அந்த பூக்களுக்கு எப்படி மகரந்தங்கள் சேர்க்கை நடைபெறுகிறது? இந்த பூக்களுக்கு கடவுள் அதிசயமான குணத்தை வச்சிருக்காரு. எல்லா பூக்களுக்கும் மகரந்தங்கள் கொஞ்சம் தான் இருக்கும், இந்த வகையான பூக்களுக்கு மகரந்தங்கள் ஜாஸ்தி இருக்கும். காற்றடிக்கும் போது அந்த நேர போய் டைரக்டா சூழ் பையில போய் விழுகும். அப்போ அது காயாவோ கனியாவோ பூவாவோ அந்த இயற்கைக்கு மாறுபாட்டுக்கு தகுந்தபடி நடக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. இதையெல்லாம் போக ஒரு சின்ன கிளிப்பிங் இப்போ உங்ககிட்ட சொல்லணும். ரொம்ப நாளைக்கு முன்னால காஞ்சி பெரியவாள் பார்க்கறதுக்காக ஒரு அபிஷியல் விசிட்டுக்காக போயிருந்தோம். அப்போ எல்லாரும் நிக்கிற மாதிரி எல்லாம் நின்று இருந்தாங்க, நாங்களும் ஓரத்தில் நின்று இருந்தோம். அப்போ ஒரு ஆள் கிட்ட நின்னோன்னு பெரியவாள் சொல்றாரு, என்ன உங்க வீட்டுல செடியெல்லாம் வச்சிருக்கிய, எல்லாம் காயெல்லாம் விடுதா அப்படின்னு கேட்கிறாரு. அவரு அசந்து போயிடாரு. ஏன்னா ரொம்ப நாளைக்கு முன்னால சொல்லியிருக்காரு, செடியெல்லாம் வச்சிருப்பேன்னு சொல்லியிருக்காரு போல இருக்கு. அதை ஞாபகத்துல வச்சு அந்த பெரியவர் கேட்கிறாரு. உடனே இவர் அப்படியே அசந்து போயிடாரு. ஆமா சுவாமி, ஆனா ஒரு குறை என்னன்னா மரம் பெருசா வந்துட்டு இருக்கு, பட் காய்கள் எல்லாம் வரலையே அப்படின்னு சிரிச்சுட்டு அது பக்கத்துல இன்னொரு மரத்தை, அதே மாதிரி மரத்தை இன்னொன்னு வை அப்படின்னாரு. எங்களுக்கெல்லாம் ஒன்றும் புரியல. அதே மாதிரி மரம் இன்னொன்னு வை, சரியா போயிடும் அப்படின்னாரு. சரி, என்ன அவரும் போயிடுறாரு. அப்புறம் பல நாட்களுக்கு பிறகு அந்த மனிதரை நாங்கள் ஒரு இடத்துல சந்திச்சோம். அப்போ அவர்கிட்ட கேட்டேன், என்ன சாமி இந்த மாதிரி அன்னைக்கு சாமி சொன்னாங்களே மரத்தை வச்சிங்களான்னு, அது என்னங்க அதிசயம் போங்க, சாமி சொன்ன அப்படியே பக்கத்துல ஒரு இடம் காலி இருந்தது, காலி இடத்துல ஒரு மரம் வச்சேன், இப்போ காய் வந்துருச்சு அப்படின்னாரு. என்ன கான்செப்ட்னா, இது ஆண்மரம், இந்த ஆண்மரத்திலிருந்த மகரந்தங்கள் மட்டும்தான் உற்பத்தி ஆகின்றன, அது பெண் மரத்துக்கு போகல. அது சாமி நுணுக்கமா பார்த்து சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி பக்கத்துல ஒரு மரம், அது நெல்லிக்காய் மரம், சின்ன சின்ன நெல்லிக்காய் நீங்க பார்த்துருக்கீங்க, அப்படியே அடையடையா இருக்கும், அந்த நெல்லிக்காய் மரம். பக்கத்துல இன்னொரு மரத்தை நடுன்னு சொன்னா இன்னொரு நெல்லிக்காய் மரத்தை நட்டுருக்காரு. இது இருந்த மகரந்தம் அப்படியே பக்கத்துல அப்படியே டிரான்ஸ்பர் ஆகி நிறைய வந்திருக்கு. அவர் இதை வாட்ச் பண்ணி அந்த காலத்துல சொன்னது என் நினைவுக்கு வருது. இந்த மகரந்தங்கள் இப்படி போய் டிரான்ஸ்பர் ஆகி இப்படி வருது, இயற்கையின் மூலமாக தான் வருது. பூச்சிகள் கொண்டு போகுது, பூச்சிகள் இல்லைன்னா காற்று கொண்டு போகுது. ஆக மொத்தத்துல அந்த இயற்கை தன்னுடைய இனத்தை மலர்களினுடைய இனத்தை விரிவாக்கி கொள்வதற்காக கடவுள் ஒரு வழி செஞ்சு கொடுத்திருக்காரு. கடவுளுக்கு ஒரு நன்றி சொல்வோமா? நன்றி கடவுளே. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.